சென்னை வந்த 16வது நிதிக்குழுவிடம் தமிழக அரசு முக்கிய பரிந்துரைகளை வழங்கியது. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை 2026-27 ஆண்டு காலகட்டத்தில் 50% உயர்த்தி 90க்கு 10 என்ற அளவில் மத்திய மற்றும் மாநில நிதி பங்கீட்டில் வழங்க வேண்டும் என கேட்டுள்ளது. பரிந்துரை காலத்தில் செயல்படுத்துவதற்கான நிதி அளவுகளில் ஆண்டுக்கு 5% என்ற அளவிலிருந்து 10% என்ற அளவில் உயர்த்தப்பட வேண்டும். கடற்கரையின் நீளம் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற வரையறை உள்ளிட்ட புதிய குறியீடுகளுடன் பேரிடர் குறியீடுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நகர்ப்புற வெள்ளம் ரூபாய் 2500 கோடி, வறட்சி நிவாரணம் ரூபாய் 2000 கோடி மற்றும் கடலோர மேலாண்மை ரூபாய் 1000 கோடி ஆகியவற்றினை மேற்கொள்ள குறிப்பிட்ட நிதியினை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பகிர்ந்தளிக்கப்படும் மானியம் பகிர்ந்தளிக்கப்படும் வருவாயில் குறைந்தபட்சம் 5% என்ற அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை வழங்கியது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 50க்கு 50 என்ற விகிதத்தின் அடிப்படையில் மானியங்களை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவும், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான பங்கானது தேசிய சராசரியுடன் கணக்கிடப்பட்டு அளிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கிடையான பகிர்வானது மாநிலங்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரையை வழங்கியுள்ளது. தமிழக அரசின் நிதி பகிர்வு பரிந்துரைகளை மற்ற மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும், தமிழக அரசு தனது அறிக்கையை சிறப்பாக தயாரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% பங்களிப்பை தமிழகம் வழங்குவதால் அதே அளவு நிதி பகிர்வை தமிழக அரசு எதிர்பார்க்கிறது என்றவர், உள்ளாட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை 10% அதிகரிக்க கோரியுள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு நிதிக்குழு முடிவெடுக்கும் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.